ஏற்கனவே திமுக கிட்ட காசு வாங்கிட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆளோட ஒரு கட்சிக்காரர்களும் வந்து என்ன சொல்றாங்க, பொண்ணுதான் போடணும், அப்பதான் காசு வரும். எல்லாம் பெண்களை தான் டார்கெட் பண்றாங்க. ஒருத்தர் சொல்றாரு ஒரு பவுன் நகை கொடுக்கங்கிறாரு, இன்னொருத்தர் சொல்றாரு பெண்களுக்கு. அந்தபடியாக எனது முதல் பிரஸ்ட் கேன்சர் ஸ்கிரீனிங் மேமோகிராம நான் வந்து எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த கேன்சர் அப்படிங்கிறதுலாம் வந்து யாருக்கு வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் வரலாம். நம்ம பெண்கள் நம்ம இதை பரப்புறதை விட ஆண்கள் ரொம்ப பாசிட்டிவா இருக்காங்க. நடுத்து பிரச்சேன் அன்பு வணக்கம். ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க. நான் நல்லா சூப்பராக இருக்கேன் மக்களே. நீ பார்த்தீங்கன்னா சூப்பரான நாள், அடிப்படியான நாள். என்னன்னு கேட்டிங்கன்னா என் மக்களே, இன் லண்டன் இட் இஸ் அ க்ளோரியஸ் டே. இன்னைக்கு பாருங்க, நான் காணிக்கிறேன். சூப்பர் அடிப்படியா இருக்கு கேட்டிங்களா. மேல லேசா கொஞ்சம் மழைக்கு கொஞ்சம் கூறு கட்டிக்கிட்டு தான் நிற்கு என்ன, ஆனா நல்ல நாள் இன்னைக்கு. இதயங்கள் இணைந்திட வாழ்க்கை அமைந்திட நல்ல சன்லைட் வருது. ஸோ இந்த நல்ல நாளில் நாங்கள் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு இடத்துக்கு போகிறோம். ஓகே, எந்த இடத்துக்கு போகிறோன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், எனக்கு வந்து மேமோகிராம், அதாவது பிரஸ்ட் கேன்சர் ஸ்க்ரீனிங்கான மேமோகிராம் எடுக்கிறதுக்கான அப்பாயின்மெண்ட் வந்துருக்குது. மக்களே, நான் போகும்போது உங்களுக்கு நான் காணிக்கேன், நான் அதெல்லாம் இது பண்ணிடுறேன், உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறேன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த அப்பாயின்மெண்ட்டுக்காக தான் நம்ம போகிறோம். போயிட்டு எப்படி எனக்கு இருந்துச்சு, வலிச்சுதா வலிக்கலையா அப்படின்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஹாய் சொல்லுங்க. ஹலோ அண்ணாச்சி, ஹவ் ஆர் யூ? இவரு இங்க திருப்பினா அங்க வழிய விட்டுருவாரு கேட்டீங்களா. அது அண்ணாச்சிக்கு மட்டும் இல்ல, ஆம்பளைங்களுக்கு எல்லாத்துக்குமே அப்படிதான். மல்டி போக்கஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒண்ணு கேட்டீங்களா. சோ நாங்க அங்கதான் போறோம். பட் ஆன் த வே வந்து இது வந்து வாட்ஃபோர்ட்ல ஹாஸ்பிட்டலுக்கு இல்லை, இது வந்து ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் ஒரு இது வச்சுருக்குறாங்க, ஸ்க்ரீனிங் சென்டர் ஒன்று இது பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ அதில் தான் போகிறோம். இங்கே பாருங்கள் காஸ்டா காஃபியெல்லாம் எப்படி இருக்குன்னு. bestmarriagematch.com இணையத திருமண சேவையின் அன்பான வணக்கங்கள். ஸோ இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு வரனை தான் வந்திருக்கிறோம். இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிற வரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு பெண், இவங்களுக்கு வயது 30, ஹிந்து மதத்தை சேர்ந்த தமிழர். இவங்க MBA முடிச்சுட்டு NHSல UKல அட்மினாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்களை பற்றியான முழு விவரங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை இவங்களை டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் bestmarriagematch.com அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் BMR 2025101538 இந்த நம்பரில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இவங்களை பற்றியான முழு விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இவங்களை டைரெக்டாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இவங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் நல்ல மணமகன் வந்துட்டு நம்முடைய வாழ்த்துக்கள். பாருங்க, கொஞ்ச நேரத்தையும் வந்துட்டு அந்த காஸ்டா காஃபியில் போய் ஒரு காஃபி அடிச்சு கொஞ்சம் ஆங்ஸைட்டியை கொஞ்சம் குறைச்சிட்டு போயிருக்கலாம் கேட்டிங்களா. ஏம்மா என்ன புரியுது, த ரேஞ்ச் அவங்களுடைய இது இல்லை, இது பார்த்து போங்க. இவருக்கு இனி வழி சொல்லி கொடுத்தேன் மனுஷனுக்கு இது போயிடும். இங்கே வர்றதுக்கு தான் அப்படி வந்துச்சுதா. அங்கே ரோடெல்லாம் நிறைய க்ளோஸ் பண்ணி கிடக்குது. இங்கே ஒரே ரோடு வேலைகள் நடக்குது. ஏன்னா எலெக்ஷன் டைம் ஒன்றும் இல்லையா, பின்ன என்ன திடீர்னு ரோடு வேலைகள் வருது. எல்லா நாட்டிலையும் இப்படிதான் கேட்டீங்களா. எலெக்ஷன் ஒன்று வரும்போது அதை போட்டு அங்கே போட்டு இது பண்ணுவாங்க, இங்கே போட்டு குடைவாங்க, எல்லாத்தையும் குடைஞ்சி வைப்பாங்க கேட்டிங்களா. பாருங்க, சூப்பராக அங்கே ட்ரெயின் போயிட்டு இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் தான். ஆஸ்பத்திரியில் நம்ம வந்து ஒரு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் தான் ஃபார் த லாஸ்ட் 25 இயர்ஸா, மோர் தென் தட் இருக்குது. ஆனால் பிறகு வந்து ஒரு ஆங்ஸைட்டி இருக்க தான் செய்யுது. டெஸ்ட்டோட ரிசல்ட் எப்படிமோ, டெஸ்ட் வலிக்குமோ. முதல்ல உள்ளது வந்து வலி கேட்டிங்களா. அக்காளுக்கெல்லாம் வலி எல்லாம் தாங்கவே முடியாது. வந்து பிளட் டெஸ்ட்டுக்கெல்லாம் பிளட் எல்லாம் எடுப்பாங்களே, அதெல்லாம் பிடிக்காது. இன்ஜெக்ஷன் பிடிக்காது கேட்டிங்களா. நான் பயப்படுது இருக்கட்டும், இங்கே ஒரு ஆள். பட் அந்த அளவுக்குலாம் எனக்கு பயம் கிடையாது. பட் இருந்தாலும் எனக்கு பிடிக்காது அந்த அளவுக்கு. அதனால அந்த இதெல்லாம் வந்து எப்படி வரும், எப்படி இருக்கும், அந்த டெஸ்ட்டு முடிஞ்ச ரிசல்ட் என்ன வரும், அது வந்து ஒரு இப்போ அந்த நாட்கள் வர பக்கத்தில் வர ஒரு மனசுக்கு ஒரு இதாக தான் இருக்குது. ஸோ எல்லாரும் மனுஷங்க தானே, நானும் மனுஷி தானே. மனுஷங்களுக்குள்ள அதுக்குன்னு சொல்லிட்டு எனக்கிட்ட உள்ள அந்த இதை வந்து ஆங்ஸைட்டி நீங்கள் எடுத்துட முடியாது. எந்த டெஸ்ட் பண்ணினாலுமே அந்த ஆங்ஸைட்டி இருக்க தான் செய்யும். ஸோ அப்படி தான் எனக்கும் வந்து இருக்குது. ஒரு மனசில் ஒரு இதாக தான் இருக்குது. ப்ளீஸ் ப்ரேயர் பண்ணிக்கோங்க, எல்லாம் நார்மலாக வரணும்னு சொல்லிட்டு. ஓகே, லெட்ஸ் கோ. Slide left, then turn left.
இங்கே பாருங்க மக்களே, இங்கே தான் நம்ம ஹைப்பர் மார்க்கெட்டில் தான் பிரஸ்ட் ஸ்க்ரீனிங். ஓகே, ஃபார் பிரஸ்ட் கேன்சர். இது எதுக்காக பிரஸ்ட் ஸ்க்ரீனிங் பண்ணுறாங்கன்னா, பிரஸ்ட் கேன்சருக்குன்னு அது முதல்ல சொன்னேன்னா என்னன்னு தெரியல, மறந்துட்டு. பார்த்தீங்களா, அந்த இங்கே என்ன கடையெல்லாம் இருக்குன்னு பாருங்க. ஆஸ்டா, மெக்டொனால்ட்ஸ், கோஸ்டா காஃபி, சப்வே, வேற என்னது, கிளாஸ், வேற என்னது இருக்குது, நிறைய கடைகள் இங்கே இருக்குது. இது ஹைப்பர் மார்க்கெட் கேட்டிங்களா. அதுக்கு நேர் ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹைப்பர் மார்க்கெட் அண்ட் சூப்பர் மார்க்கெட்? அக்காவுக்கு ஆங்ஸைட்டில என்னெல்லாம் பேச தோணுன்னு கேளுங்க. ஐயோ, எனக்கு போன் மாரோ டெஸ்ட் ஒன்னு எடுத்தாங்க ஒரு காலத்துல, கொஞ்ச காலத்துக்கு கூட. ஓகே, வந்தாச்சு. இதுல போய் நின்னுட்டு ஐயோ இன்னும் 2 minutes தான் இருக்குது எனக்கு. இதுக்கு எப்படி இதுல போலாமா? கார் பார்க் எல்லாரும் அங்க தானே போறாங்க, நீங்க எதுக்கு மட்டும் இங்க போகணும்னு சொல்லுவீங்க. இவருக்கு எனக்கு ஆங்ஸைட்டி வந்துருச்சு. இவருக்கு ஆங்ஸைட்டியா பாரு, எங்க இருக்குன்னு பாரு. இதா இருக்குல்ல கார் பார்க் இருக்குது. டெஸ்ட் ஆஸ்டாக்கு உள்ள போங்கன்னு சொல்லி இருக்குது, அவ்வளவுதான். உள்ளயா? அப்புறம் சூப்பரா இருக்கு பாருங்க. என்ன பெரிய ஆஸ்டா இது ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இது. ஓ, என்ன கார்கள்னு பாருங்க. என்ன இருக்குல்ல ஆஸ்டான் அந்த கடை வந்து நான் வந்து ஏற்கனவே காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. டெஸ்கோலாம் அதே மாதிரிப்பட்ட சூப்பர் மார்க்கெட் கடை தான் அது. ஓகே, அந்த கடைக்கு உள்ளதான் வச்சு இதெல்லாம் எடுக்கிறாங்க. என்னது டெஸ்ட், அந்த பிரஸ்ட் ஸ்க்ரீனிங்லாம் பண்ணுறாங்க, மேமோகிராம் பண்ணுறதுக்கு. இவ்வளோதான் இடம் உங்களுக்கு தேவை. நான் அங்கே போய் முடிஞ்சால் காணிக்கிறேன். எனக்கு அங்கே வீடியோலாம் எடுக்க முடியுமான்னு தெரியல, எடுக்கிறது அவ்வளோ அப்ரோப்ரியேட்டான என்னன்னு தெரியல. முடிஞ்செல்லாம் காணிக்கிறேன். இதுலேயே விடுங்க. பார்த்துங்கன்னா இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்குது பார்த்தீங்களா அப்பாயின்மெண்ட்டுக்கு. அதனால் ஓடிக்கிட்டு இருக்கோம். நான் உள்ளே போய்கிட்டு அப்புறம் எடுத்து முடிச்சுட்டு எல்லாம் உங்களுக்கு காணிக்கிறேன். ஓகே மக்களே, இதில் தான் இன்றைக்கி நமக்கு வந்து பிரஸ்ட் ஸ்க்ரீனிங் பண்ண போகிறாங்க. ஓகே, உள்ளெல்லாம் நீங்கள் வர முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓ, சும்மா ஜம்முன்னு இருக்கு. நல்லா இந்த இது போல கேரவேன் போல. சரி, ஓகே சார், நீங்கள் போங்க. ஓகே ஓகே. சூப்பர். 5 minutes கூட இல்லை. எத்தனை நிமிஷம் ஆச்சுது? எத்தனை நிமிஷம் ஆச்சுது? 7 minutes இருக்கும். 7 minutes கூட ஆகல. சூப்பர் சூப்பர் சூப்பர். நான் பயந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஓகே, லெட்ஸ் கோ. வேற எங்கேயா போய் பேசலாம். வெயிட் பண்ணுங்க கொஞ்சம். ஆஸ்டாக்குள்ள என்னென்ன கடைகள்லாம் இருக்குது பாருங்க. இவர் அங்கேருந்தே வீடியோ எடுத்துகிட்டு வர சொன்னேன், இவர் எடுக்கலை, மறந்துட்டார். அது இதென்ன கடை இருக்கு, மேலே இருக்குன்னா சேரிட்டி. அது கடையில் சேரிட்டி, ஏர்ஃபோர்ஸ்க்கு, ராயல் ஏர்ஃபோர்ஸுக்கு சேரிட்டி. அதாவது தமிழில் ஒரு கதை உண்டு. என்னன்னு கேட்டிங்கன்னா, வைத்தியம் புழுத்து செத்தான்னு கேட்டிங்களா. ஒரே படபடப்பு. நம்ம பேஷண்ட்ஸை பார்க்கும்போது அவங்களுக்கு ஆறுதல் சொல்லும்போது நம்ம அழகாக சொல்லிடுறோம், ஒன்றும் இல்லைங்க, நோ ப்ராப்ளம் ஐடியெல்லாம் அப்படின்றோம். அது நமக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட போகணும். இந்த மாதிரி இது ஒரு ஸ்க்ரீனிங் தான், அதுக்கு போனாலே படபடப்பு. அதனால எங்கள் வீட்டுக்காரர் வந்து எனக்கு இதை வாங்கி தந்துட்டார் பாருங்க, படபடப்பில். மாச்சா இதுக்கு குடிச்சிருக்கீங்களா? சூப்பராக இருக்கும். மாச்சா கோகனட் ஒழுங்காக கணிங்க. மாச்சா கோகனட் மில்க் அண்ட் இது என்னது, ஸ்ட்ராபெரி. பயங்கரமாக இருக்கும். இது கோஸ்டால் கிடைக்கும் கேட்டிங்களா. ஈஸ்டருக்கு புது ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க. இது வந்து கேரட் அண்ட் வால்நட் கேக். ஓகே, சூப்பராக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும் காஸ்கோவில். என்னென்னு கேட்டிங்கன்னா, என்ன ஒரு இதுனா 50 வயசு ஆகுது. ஆனால் எனக்கு வந்து இதுவரை கடவுள் புண்ணியத்தில் டயபெட்டிக்ஸு, ஹை பிளட் ப்ரெஷர் இது எதுவும் இல்லை. இந்த மாதிரிப்பட்ட டிசீஸ் எதுவுமே இல்லை. இனி 50 வயசுக்கு மேலே எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும்ல மக்களே. இதனால் வர இப்படியே கொஞ்சம் கட்டி பிடிச்சி காற்று கொண்டு வந்துக்கிட்ட தேவன் இன்னும் காற்று கொண்டு போவார்னு நம்பிக்கை இருக்குது. ஓகே, லெட்ஸ் ட்ரிங்க் மாச்சா. ஓகே, நமக்கு இந்த ரிசல்ட்லாம் வந்து இப்போ வராது, ஒரு 3 வாரம் கழிச்சு தான் ஜிபிட்டு இருந்தால் நீங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கணும். அவங்க தான் உங்களை கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்து. சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கா? கோகனட் மில்க் அடிப்படி. ஓகே, சாப்பிடுங்க. வரங்கண்ணா, அவ்வளோ பெரிய ஆஸ்ட்ரா. இது பெரிய ஆஸ்ட்ரா ஒன்றும் கிடையாது. இது ஒரு மீடியம் சைஸ் ஆஸ்ட்ரா தான், பெரிய ஆஸ்ட்ரா இல்லை. பட் இருந்தாலும் அதனால் சைடில் உள்ளதெல்லாம் இந்த மாதிரி இது பண்ணிடுறாங்க. அதாவது நம்ம இப்போ எனக்கு இது பண்ணாங்கல்ல, ஸ்க்ரீனிங் பண்ணாங்கல்ல, மேமோகிராம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன இடம் தான் தேவை. அந்த ஒரு மொபைல் யூனிட், நம்ம ஊரில் அந்த மொபைல் யூனிட் நிறைய இருக்குது. இந்த மாதிரி மொபைல் யூனிட்டு அங்கங்கே வச்சு
ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இதுலேயும் வச்சு அதெல்லாம் இது பண்ணுவாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆனால் குளிர் மட்டும் இன்னும் ஒரு மாதிரி இருக்குது கேட்டிங்களா? இந்த குளிர் தள்ளி வாங்க. பயங்கர குளிர், பயங்கர குளிர். அந்தபடியாக எனது முதல் பிரஸ்ட் கேன்சர் ஸ்க்ரீனிங் மேமோகிராமை நான் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கிலாந்தை பொறுத்தவரையில் 50லேருந்து 53 வயசுக்குள்ளே எல்லா பெண்களுக்கும் வந்து பிரஸ்ட் கேன்சர் ஸ்க்ரீனிங் ஃபஸ்ட் ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒன்ஸ் இன் 3 years, அதாவது 3 வருஷத்துக்கு ஒரு தடவை 71 வயசு வரை உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க. இது வந்து இது காசு எதுவும் கொடுக்க வேண்டாம். நீங்களே போகலைன்னா, நீங்கள் நான் மறந்துட்டேன், நான் இப்போ 50 வயசில் நான் பண்ணுறேன், 53வது வயசில் எனக்கு போக மறந்துட்டுனாலும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. உங்களுடைய வீடு தேடி ஃபாலோ அப் வரும். அதாவது உங்களுக்கு லெட்டர் கொடுப்பாங்க, லெட்டர் போடுவாங்க. நீங்கள் இல்லை நான் அட்ரஸை மாற்றிட்டேன்னு சொன்னாலும் பரவாயில்லை. அஸ் லாங் அஸ் நம்ம ஜிபியில் வந்து நம்மளுடைய ஃபோன் நம்பர்லாம் கரெக்டாக இருக்கிறது வரைக்கும் நமக்கு நல்லது. ஏன்னா இந்த ஃபோன் நம்பருக்கு நமக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புவாங்க. எனக்கு முதல்ல அப்படி தான் டெக்ஸ்ட் மெசேஜ் வந்துச்சு. இது காணிக்கிறேன் பாருங்கள். முதல்ல வந்து உங்களுக்கு வந்து பிரஸ்ட் கேன்சருக்கு ஸ்க்ரீனிங்க்கு மேமோகிராம் பண்ணுறதுக்காக உங்களை வந்து நாங்கள் இன்வைட் பண்ணுறோன்னு சொல்லி ஒரு மெசேஜ் வரும் கேட்டிங்களா? அதில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுனா உங்களுக்கு அதில் வந்து டேட்டு டைம் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அது உங்களுக்கு ஓகேனா நீங்கள் வந்து அதை ஓகே சொல்லிக்கணும். அதுக்கப்புறம் அது அப்பாயின்மெண்ட் இல்லை நம்மளாக புக் பண்ணதும் இந்த மாதிரி கொடுப்பாங்க. இந்த ரிமைண்டர் டெக்ஸ்ட்டை அனுப்பிட்டே இருப்பாங்க. கொடுக்குறது மட்டும் இல்லை, ஒரு ஒன்ஸ் அதை ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறமும் ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவை நமக்கு இந்த மாதிரி ஒரு ரிமைண்டர் டெக்ஸ்ட் இந்த நேரத்தில் இந்த இடத்துல உங்களுக்கு இந்த அப்பாயின்மெண்ட் இருக்குப்பா வாங்கப்பான்னு சொல்லி நீங்கள் இது பண்ணுவாங்க. அதனால் இங்கே யூகே பொறுத்தவரையில் அது உங்களுக்கு இது இல்லை. ஊரில் வந்து எப்படி நான் கேள்விப்பட்ட அளவுக்கு என்னன்னா, ஸ்க்ரீனிங் இருக்குது, பட் வந்து நம்மளாக தான் போய் பண்ணணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 30 வயசுலேருந்து இப்போ இந்தியாவை பொறுத்தவரையில், தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பிரஸ்ட் கேன்சருடைய எண்ணிக்கை மிக அதிகம். அதனால என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, பிஹெச்சி பப்ளிக் ஹெல்த் சென்டர்ஸில் எல்லாம் வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க நர்சஸ் அண்ட் டாக்டர்ஸை வந்து இந்த பிரஸ்ட் கேன்சர் வந்து நம்ம இந்த எக்ஸாமினேஷன் பண்ணோம்ல, அந்த கையெல்லாம் வச்சு நான் ஏற்கனவே காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி எக்ஸாமினேஷன் பண்ணி அதிலே வந்து முதல் இது வந்து நம்ம ஏதாவது அதில் சந்தேகம் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து மேமோகிராம் பண்ணுவாங்க. இது வந்து 30 வயசில் உள்ள பெண்களில் இருந்தே அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீனிங் இது நடக்குது. ஆனாலும் வந்து இந்த மண்டேட்ரியாக இந்த மேமோகிராம் பண்ணுறது அதெல்லாம் வந்து அவங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அவங்க அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் அவங்க மேமோகிராம் பண்ணுவாங்க. இது வந்து நான் சொல்லிட்டு இருக்கிறது வந்து கவர்மெண்ட் லெவலில், இந்த மாதிரி ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம் லெவலில். இது இல்லாமல் நீங்கள் வந்து இப்போ நிறைய பேர் ப்ரைவேட் இன்சூரன்ஸ் ஊர்லலாம் எல்லாருமே, நிறைய பேரில் ஆல்மோஸ்ட் எல்லாருமே ப்ரைவேட் இன்சூரன்ஸ் வச்சுருக்கிறது தான். ஸோ அந்த உங்களுடைய இன்சூரன்ஸ்லேயும் நீங்கள் செஞ்சுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு நான் ஹெல்த்தியாக இருக்கேன், எனக்கு வந்து எந்த நோயுமே இல்லை, எனக்கு ஹைட்டு வெயிட் எல்லாம் கரெக்டாக இருக்குது, என்னால் எனக்கு ஒரு இதுவுமே இல்லை, அதனால் இதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு யாருமே நினைக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து இந்த கேன்சர் அப்படிங்கிறதெல்லாம் வந்து யாருக்கு வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் வரலாம். இப்போ வந்து அப்படி ஒரு நிலைமை இருந்து இப்போ இந்த மாதிரி இவ்வளோ வெயிட்டில் இருக்கிறவங்க, இவ்வளோ ஹைட்டில் இருக்கிறவங்க, எந்த நோய் இல்லாதவங்களுக்கு இந்த பிரஸ்ட் கேன்சர் ஸ்க்ரீனிங் இல்லைனா செர்வைக்கல் சிமியர் ஸ்க்ரீனிங், செர்வைக்கல் கேன்சர் ஸ்க்ரீனிங், அதுக்கு வந்து செர்வைக்கல் சிமியர் எடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் தேவையில்லைன்னா கவர்மெண்ட் வந்து எல்லாருக்கும் ஆஃபர் பண்ணாது. இல்லை அவங்களுக்கு எவ்வளோ அதில் அவங்களுக்கு லாபம் இல்லையா, அவங்க எல்லாருக்கும் தேவையில்லைன்னு ஆஃபர் பண்ண மாட்டாங்க. ஓகே, இந்த குறிப்பிட்ட மக்கள் மட்டும் வந்து நீங்கள் பண்ணுங்கள், குறிப்பிட்ட ஏஜில். இப்போ இது வந்து ஒரு ஏஜ் ரிலேட்டட் இதாகவும் கூட இருக்குது. 50 வயசுக்கு மேலே வந்து பிரஸ்ட் கேன்சர் வந்து யூகே பொறுத்தவரையில் கூடுதலாக வரதுக்கான சான்சஸ் இருக்குது உமனுக்குங்கிறதுனால 50 வயசு இங்கே வந்து ஒரு இதாக எடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால தான் வந்து இதெல்லாம் ஒரு ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராமில் போட்டிருக்கிறாங்க. ஸோ அதனால் எவ்வளோ ஹெல்த்தியாக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் இந்த ஸ்க்ரீனிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்கள் ஊரில் சீசுரத்தில் உள்ள பிஹெச்சி, கொட்டாரத்தில் பிஹெச்சி இருக்குது நம்ம ஊரில், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் பல இடங்களில் பிஹெச்சிஸ் இருக்கும். அங்கே போய் நீங்கள் கேட்டு பார்க்கலாம். இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே நீங்கள் போய் கேட்டு பார்க்கலாம். இல்லைப்பா நான் எனக்கு ப்ரைவேட்டில் நான் பண்ணுறேன்னா ப்ரைவேட்லேயே போய் கேட்டு பார்க்கலாம். இதெல்லாம் எப்போவுமே எடுத்துகிட்டு இருக்கணுமா, எவ்ரி இயர் எடுக்கணுமா, எவ்ரி 6 months எடுக்கணுமாலாம் கிடையாது. பிகாஸ் ஒரு கேன்சர் ஒரு க்ரோத் ஆக ஆரம்பித்தா அது வந்து பல வருஷங்கள் ஆகும் அது பெருசாகி. ஏன் வந்து கேன்சருக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்காங்கன்னா, கேன்சரை பொறுத்தவரையில்
மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் இப்போ ஒரு தலைவலி காய்ச்சல்னு வருதுன்னா உங்களுக்கு உடனே தெரியுது தலைவலி வரும், காய்ச்சல் வரும். ஆனால் நீங்கள் கேன்சருங்கிற ஒரு நோய் பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து பல நேரங்கள்லையும், நான் எல்லா இடத்துலையும் சொல்ல, பல நேரங்கள்லையும் நமக்கு வந்து கேன்சர் இருக்குன்னு தெரிய வர்றதே வந்து அந்த கேன்சர் ஒரு பல ஸ்டேஜ்களை கடந்து ஒரு முத்தி கடைசி ஸ்டேஜில் வந்த பிறகோ அல்லது ஒரு 4வது ஸ்டேஜில் எப்போ குணமளிக்க முடியாத ஒரு இடத்துல வந்த பிறகு தான் நமக்கு சிம்டம்ஸே வெளியில் வரும். இந்த கேன்சரை வந்து கூடி எவ்வளவு ஃபஸ்ட்டாக எவ்வளவு சீக்கிரமாக எவ்வளவு ஏர்லியாக நம்ம டிடெக்ட் பண்ணுறோமோ அவ்வளவுக்குள்ளே நமக்கு நல்லது. உடனே வந்து அதை வந்து நம்ம க்யூர் பண்ணிடலாம். நான் இது பல இதில் நான் சொல்லிட்டு வரேன், திரும்பி ரிப்பீட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. பிகாஸ் நிறைய 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 பேர் இதனால பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டை பார்த்தீங்கன்னா தமிழ் விளாக்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து குழந்தை பெறுறது, ஒரு பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறது, அந்த பிள்ளை உடனே அது ப்ரெக்னென்ட் ஆகும், அது ஃபுல் ப்ரெக்னென்ட் ஸ்டோரி போடுறாங்க, எல்லாம் போடுறாங்க, அவங்க லைஃப்பை இது பண்ணுறாங்க. ஆனால் இந்த பிள்ளை ப்ரெக்னென்ட் ஆகிருக்கக்கூடிய வீட்டில் தான் ஒரு மாமியார் இருப்பாங்க, அவங்களுக்கு 50+ வயசு இருக்கும். ஒரு அம்மா இருப்பாங்க, அவங்களுக்கும் 40+ 50+ வயசு இருக்கும். ஆனால் அவங்களுடைய ஹெல்த்தை பற்றியோ தயவு செஞ்சு நான் வந்து தமிழ் விளாகர்ஸ் எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். நீங்கள் குடும்ப ஃபேமிலி விளாக் போடுறவங்க எல்லாருமே நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் வந்து மெட்டர்னிட்டி செக்குக்கு கூட்டிகிட்டு போகிறது, அதெல்லாம் வந்து பயங்கரமாக ஹை பிச்சில் வியூஸ் போகக்கூடிய ஒரு இது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அது வந்து ரொம்ப ஒரு இதாக போகக்கூடிய ஒரு கண்டென்ட்டுகள். அந்த கண்டென்ட் போடும்போது உங்கள் பிள்ளைய வந்து ஓகே இத்தனாவது மாதத்தில் நாங்கள் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனோன்னு சொல்லும்போது, எங்கள் மாமியாரை நான் வந்து கூட்டிகிட்டு போனேன், ஒரு கைனகாலஜிக்கல் செக்கப்பு கூட்டிகிட்டு போனேன், பேப் சிமியர் எடுக்க போனோம், சர்வைக்கல் சிமியர் எடுக்க போனோம், இல்லை இந்த மாதிரி மேமோகிராம் பிரெஸ்ட் ஸ்க்ரீனிங்காக மேமோகிராமே விட்டுங்க, ஒரு பிரெஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன் நாங்கள் வந்து படிக்கிறதுக்காக ஒரு கைனகாலஜிஸ்ட்டை கூட்டிகிட்டு போகிறேன், ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போனேன்னு சொல்லி நீங்கள் ஒரு பிஹெச்சியில் நீங்கள் ஐ எம் ரிக்வெஸ்டிங் எவ்ரி ஒன், யூ டோன்ட் கோ டு ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில், ஒரு பப்ளிக் ஹெல்த் சென்டர் பிஹெச்சின்னு இருக்கும், நீங்கள் இப்போ இது பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு கூகுள் பண்ணி பார்த்தாலே வரும், அங்கே போய் இந்த மாதிரி எடுத்து போடுங்க. நான் இங்கேருந்து போடுறது வந்து என்ஹெச்எஸ், இங்கே உள்ள ஒரு சிஸ்டம், இங்கே உள்ளவங்களுக்கு ஓகே. பட் நான் இது வந்து கனெக்ட் ஆகணும்னா நீங்கள் ஊரில் உள்ளவங்க இதெல்லாம் எடுத்து போடணும். ஏன்னா நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம எங்கேருந்தோ நம்ம ஒரு இதை சொல்கிறோம், எத்தனையோ பேர் இதனால பயனடைகிறாங்க. எனக்கு 75 வயசில் அவங்க ஒரு அம்மாவுடைய பையன் வந்து எனக்கு இமெயில் அனுப்புனாங்க. அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஆண்கள் எனக்கு நிறைய பேர் இமெயில் அனுப்புகிறாங்க. எப்படின்னா, மேடம் நீங்கள் சொல்கிறத கேட்டுட்டு நான் இதை வந்து என்னுடைய ஒய்ஃபுக்கு அனுப்புனேன், ஒய்ஃப் வந்து அவங்க அம்மாவுக்கு அனுப்புனாங்க, அவங்க அக்காவுக்கு அனுப்புனாங்க, இப்படி எங்கள் குடும்பத்தில் இப்போ 4-5 பேருக்கு நாங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சுது, அதுலேயே ஒரு ஆளுக்கு கேன்சர் இருந்துச்சு, ரொம்ப ஏர்லியாக இருந்துச்சு, நாங்கள் வந்து க்யூர் பண்ணிட்டோன்னா ஆண்கள் எனக்கு இது பண்ணுறாங்க. ஸோ இது நான் ரொம்ப இதாக சொல்கிறேன். நம்ம பெண்கள் நம்ம இதை பரப்புறதை விட ஆண்கள் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிறாங்க. ஓ இப்படி ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதை எடுத்து எனக்கு அவங்களுடைய குடும்பத்தில் உள்ளவங்கள இது பண்ணுறாங்க. இது சாதாரண மக்கள், இவங்களுக்கு வந்து எந்த யூடியூபும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. ஒரு யூடியூபர் சொல்கிறத கேட்டு இது பண்ணுறாங்க. பட் ஐ எம் ஆஸ்கிங் எவ்ரி யூடியூபர், ஃபேமிலி யூடியூப் போடுறவங்க, நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை வச்சு நீங்கள் யூடியூப் போடுறீங்க, ஆனால் உங்கள் குழந்தை இருக்க வீட்டில் குழந்தைக்கு பாட்டி இருக்கிறாங்க, 50 வயசு ஆள் இருக்கிறாங்க, 40 வயசு ஆள் இருக்கிறாங்க. ஸோ எவ்ரி ஒன் ஐ ரிக்வஸ்ட் யூ. நான் கொரோனா பீரியட்லேயே நிறைய ரிக்வஸ்ட் பண்ணேன் இந்த மாதிரி யூடியூபர்ஸ்ட்டு, அதே மாதிரி இப்போவும் நான் ரிக்வஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி பெண்கள் பிரச்சனைகள், இந்த கேன்சர் ஸ்க்ரீனிங் சர்வீசஸ், இதெல்லாம் நீங்கள் போய் நீங்கள் வீடியோ எடுத்து போடுங்க. ஒரு வேளையில் உங்கள் வீடியோ வந்து மற்ற கண்டென்ட்டுக்கு போகக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அந்த கண்டென்ட்டுக்கு போகாமல் இருக்கலாம். பட் நீங்கள் 1000 பேர் உங்கள் வீடியோ பார்த்தாலும் அந்த 1000 பேரில் ஒரு 5 பேருடைய உயிர் இதனால பாதுகாக்கப்பட்டுனா அது வந்து நீங்கள் வந்து இந்த உலகத்தில் இல்லை, எந்த உலகத்துக்கு போனாலும் நீங்கள் தான் வந்து குயின் அண்ட் கிங். ஓகே, ஸோ இப்போ கிளம்பலாமா? ஓகே ஓகே, நல்ல ஒரு விஷயத்தை சொன்ன, நல்ல ஒரு. ஆனால் இன்னொன்று சொல்லணும், ஆனால் என்ன சொன்ன என்ன மண்டேலே எல்லாரும் வந்து அடிப்பாங்க கேட்டிங்களா? ஏற்கனவே திமுக கிட்ட காசு வாங்கிட்டு நீ எத்தனை காசு வாங்கின, எத்தனை வீட்டை வாங்கின, அந்த காசு மூலியமா தான் உங்க கார்டனுகளை. நானும் என் வீடியோ பார்த்துட்டு யாராவது ஒரு ஆள் எனக்கு காசு கொடுப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். எவனும் காசு தந்த மாதிரி இல்லை. அப்படியே கொஞ்சம் டைவர்ட் பண்ணி விடுங்க அவங்களுக்கு, எங்க யூடியூப்ல சொல்லி அதுல கான்டாக்ட் டீடைல் இருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல, எங்க டீடைல கொடுத்து கொஞ்சம் அனுப்பி விட சொல்லுங்க. LondonTamilachi@gmail.com இதுக்கு நீங்க உடனே கான்டாக்ட் பண்ணி எனக்கு உங்க கட்சிக்காரர்கள்லாம் கொஞ்சம் காசு போட சொல்லுங்கடே. எந்த கட்சியா இருந்தாலும் சரி. இந்த வீடியோ வந்து தமிழ்நாட்டு தேர்தலுக்கு முன்ன வருமா அப்புறம் வருமா? முன்னதான் போடணும், அப்பதான் காசு வரும்.
நான் இதுல இன்னொன்னு ரொம்ப வீடியோ வந்து இழுத்துட்டு போகுன்னு நினைக்காங்க. இன்னொன்னு சொல்லியிருக்கேன். ஏன் மக்களே, இது உங்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் மக்களே, உங்களுக்கு இது கொடுக்கப்பட்ட ஒரு பொன்னான காலம் கேட்டுக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓரொரு ஆளோட ஓரொரு கட்சிக்காரர்களும் வந்து என்ன சொல்றாங்க, எல்லா பெண்களை தான் டார்கெட் பண்றாங்க. ஒருத்தர் சொல்றாரு ஒரு பவுன் நகை கொடுக்கங்கிறாரு, இன்னொருத்தர் சொல்றாரு பெண்களுக்கு ஏற்கனவே வந்து இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன கொடுத்தாங்கன்னா பெண்களுக்கெல்லாம் வந்து என்னது பஸ் டிக்கெட்லாம் ஃப்ரீன்னு, அது ஒரு குறிப்பிட்ட பஸ்ஸில் கொடுத்துருப்பாங்களா இருக்கும். இன்னொருத்தர் வந்து இல்லை எல்லா பஸ்லேயும் பெண்களுக்கு ஃப்ரீ. நீங்கள் சொல்லுங்கள், எங்களுக்கு வந்து இந்த வயசுலேருந்து வந்து எங்களுக்கு பெண்களுடைய இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எவ்வளவு ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சுருக்கிறீங்க, எவ்வளவு மேமோகிராம் உள்ள ஹாஸ்பிட்டல்ஸ், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் சொல்கிறது, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லை. நீங்கள் சொல்லுங்கள், ஓகே உங்களுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் உங்களுக்கு உடனே வந்து எங்களால் இதெல்லாம் வந்து எங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ண முடியலன்னா, எல்லா பெண்களுக்கும் எந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் போனாலும் இந்த வயசில் நீங்கள் வந்து போனால் அவங்களுடைய மேமோகிராம் ஃப்ரீ, உங்களுக்கு வந்து சர்வைக்கல் ஸ்மியர் ஃப்ரீ, உங்களுக்கு வந்து இந்த மாதிரிப்பட்ட இதெல்லாம் ஃப்ரீ. அதாவது பிரைவேட்ல போய் எடுத்தாலும் கூட கவர்மெண்ட் அதுக்கு காசு கொடுக்கும். ஒருவேளை அப்படி ஸ்கீம்லாம் இருக்கான்னு எங்களுக்கு தெரியல, ஒரு வேலை இல்லாட்டா ஐ டோன்ட் திங்க் சோ. இந்த இங்கிலாந்துல எல்லாம் இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. சாமானிய மக்களும் போய் ஒரு வேர்ல்டு கிளாஸ் ஃபெசிலிட்டிஸோட அவங்க வந்து இந்த மாதிரி இது பண்ண முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு மிக முக்கிய காரணம் வந்து மக்கள் தான். கேட்டிங்களா, உங்களுக்கு இங்கெல்லாம் வந்து வேர்ல்டு கிளாஸ்ல ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியுது, போகிறோம் பார்க்குறோம் வர்றோம், எந்த ட்ரீட்மெண்ட்டுக்குமே எந்த காசுமே யாரும் கட்ட வேண்டிய தேவையில்லை. அதாவது உங்களுக்கு டேக்ஸ் போகலாம், ஈவன் டேக்ஸ் கட்டாத ஒரு நிலை வந்தாலுமே உங்களுக்கு ஒரே ட்ரீட்மெண்ட் தான் அங்கே கிடைக்கிது. கேட்டிங்களா? ஸோ அந்த மாதிரிப்பட்ட நிலைகள்லாம் வந்து இங்கே வந்து வந்தது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பொலிட்டீஷியன்ஸ்லாம் இவங்கெல்லாம் ஐயோ ரொம்ப நல்லவங்க, மக்களுக்கு வாரி வாரி கொடுக்குறாங்க, இந்த நாட்டினுடைய ஆட்சி தலைவர்கள் ரொம்ப நல்லவங்க, வாரி வாரி கொடுக்குறாங்கலாம் நினைக்காதீங்க. எல்லா கண்ட்ரீஸ்லையும் எல்லா நாடுகள்லையும் வந்து பொலிட்டீஷியன்ஸு ஆட்சியாளர்கள் அவங்க எவ்வளோ சுருட்ட முடியுமோ அதை தான் அவங்க நினைப்பாங்க. கேட்டிங்களா? அதில் கொஞ்சம் இல்லை ஒரு 70 ஒரு 0.1% தான் நமக்கு போடுவாங்க. கேட்டிங்களா? ஆனால் இந்த நாடுகளில் ஃபெசிலிட்டிஸ் இவ்வளவு நல்லா இருக்குன்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் இங்குள்ள மக்கள், இங்குள்ள ஜேர்னலிஸ்ட் குத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு தேர்தல் சமயத்திலையும் நீ தேர்தல் மேனிஃபெஸ்டோக்கு என்னது தமிழ்ல தேர்தல் அறிக்கை, உங்க அறிக்கையில வந்து இந்தந்த சப்ஜெக்ட் இருந்தாதான் நீங்க வந்து உங்களுக்கு ஓட்டு கொஞ்சமா தோணும். என்னென்ன சப்ஜெக்ட்? மருத்துவம், கல்வி, மக்களுக்குள்ள வீடு வசதிகள், இதெல்லாம் வந்து கரெக்டா இருக்கா, இதுக்கான தேர்தல் அறிக்கையை ஒரு அந்தந்த கட்சிகள் வெளியிடணும். ஆனா நம்ம நாட்டுல நம்ம பார்க்குற தேர்தல் அறிக்கைகள் என்ன, உங்களுக்கு வந்து ஒரு பவுன் அரை பவுன் முகுத்தியா ஒரு பவுன் முகுத்தியா செய்யினா ஏதோ ஒன்று கொடுக்குறேன், உங்களுக்கு வந்து இலவசமாக பஸ் டிக்கெட்டு என்ன பெண்கள் எல்லாம் உடனே அது ஆஹா ஓகன்னு எல்லாரும் ஆடுறாங்க. தயவு செஞ்சு இதெல்லாம் வந்து நீங்கள் நம்ம படிச்சு பார்த்துட்டு ஆம்பளைங்களும் பஸ்ஸில் போகலாம், ஆம்பளைங்களும் பஸ்ஸில் போகலான்னு இல்லை, ஃப்ரீ டிக்கெட்டில் இவரு உடனே ரொம்ப தான் போடுங்க. ஆம்பளைங்களும் யாரும் பஸ்ஸில் போகிறான்னு யாரும் சொல்லலை, ஃப்ரீ டிக்கெட்டு இந்த மாதிரி ஃப்ரீக்கெல்லாம் நான் எதிராக அகேன்ஸ்டாலாம் பேசல, அதெல்லாம் ஏன் கொடுத்துட்டு போட்டு. ஆனால் உங்களை தேடி ஒரு கூட்டம் உங்கள் வீட்டுக்கோ உங்கள் ஊருக்கோ வரும் ஓட்டு கேட்குங்க. அப்போ நீங்கள் சொல்லுங்கள், அரசாங்க ஹாஸ்பிட்டல்ஸில் உள்ள ஃபெசிலிட்டிஸை இன்னும் நல்லா ஆக்குங்க, அங்கே வந்து எந்த விதமான நல்ல வேர்ல்டு கிளாஸ் ஃபெசிலிட்டிஸுக்கு ஆக்குங்க, எங்களுக்கு அது வைங்க இதை வைங்க. எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் வந்து இந்த மாதிரி கேத்லாப் இந்த மாதிரி நல்ல நல்ல ஃபெசிலிட்டிஸ்கெல்லாம் நிறைய இருக்கிற மாதிரி இது பண்ணுங்க. இருக்குது நம்ம ஊரில் ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதனோட ஃபெசிலிட்டிஸ் வந்து கம்மியாக இருக்குது, அதெல்லாம் வந்து சூப்பராக பண்ணுங்க. இங்கே வந்து கமெண்ட்டில் வந்து அப்படி இப்படின்னு நீங்கள் அடிக்காதீங்க. ஃபெசிலிட்டிஸ் வந்து கம்பேர் ஒரு NHS ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் நம்ம ஊர்லேயே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் கம்பேர் பண்ணிட்டு பேசணும். உங்களுக்கு எல்லாம் தெரியாதுன்னா நீங்க வந்து இதை பண்ணாதீங்க. நான் வந்து எனக்காகவோ என் பிள்ளைங்களுக்காக நான் பேசிட்டு இருக்கேன். ஒரு இடத்துல இந்த மாதிரியே நடக்குதுப்பா, நம்மளும் இப்படி பண்ணா நல்லா இருக்கும், அவங்க இப்படி வீடு கட்டுருக்காங்கன்னா நம்மளும் இப்படி வீடு கட்டலாம்னு நம்ம நினைப்போமா இல்லையா? அது மாதிரி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். கேட்டீங்களா? ஸோ அதனால மக்கள் வந்து அதை தேர்தலில் வந்து ஒரு ஆட்சியாளர் வந்தாருன்னா அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத கரெக்டா சொல்றாங்க. மக்கள்னா மக்களுக்கு பிரதிநிதியா இருக்கிறது யாரு? ஜேர்னலிஸ்ட். அவங்க ஜேர்னலிஸ்ட் வந்து போட்டு அடிக்கிறாங்க. ஓகே, ஸோ அப்படிதான் வந்து 70s 80s வந்து இங்கெல்லாம் நிறைய இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸை வந்து வலு பண்ணணும், உறுதி பண்ணணும். இது அதுக்கு முன்னால 80ஸ்க்கு முன்னாலே இங்கேயுமே ரொம்ப ஃபுல்லாக ப்ரைவேட்டைசேஷனாக தான் இருந்துச்சு. இது இங்கேயுமே வந்து மருத்துவ இதெல்லாம் ரொம்ப பேடாக தான் இருந்துச்சு. பட் இந்த ஒரு ஷேக் கொடுத்து ஆட்சியாளர்கள் வந்து தேர்தல் வாக்குறுதிகள் வந்து இது
நல்ல மருத்துவம் வேணுங்கிறத அவங்களுடைய தேர்தல் வாக்கு. அந்த தேர்தல் வாக்குறுதியிலிருந்து அவங்க வந்து ஆட்சியில் வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து அதை வந்து நிறைவேற்றாமல் போனாங்கன்னா உடனே அவங்கள ஆட்சியிலேருந்து எடுத்து விட்டுருவாங்க. கேட்டிங்களா? அப்படி தான் வந்து இங்கே நடந்தது. மக்களுக்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்குது, அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது. அதை நான் திரும்ப திரும்ப தொண்டை தண்ணி கிளியை நான் கத்திக்கிட்டு இருக்கிறேன். அதனால் உங்கள் இப்போ நல்ல ஒரு சான்ஸ், பொம்பளைகளுக்கெல்லாம் நல்ல சான்ஸ், ஆம்பளைகளுக்கெல்லாம் நல்ல சான்ஸ், நல்ல மருத்துவம் வேணும், நல்ல கல்வி வேணும். எங்களுடைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸோட தரத்தை வசத்துங்க, எங்களுடைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோட தரத்தை வசத்துங்க, நிறைய டாக்டர்ஸை போடுங்க, நிறைய நர்சஸை போடுங்க. இன்னைக்கு வந்து அன்னைக்கு ஒரு நியூஸ் படித்தேன். நம்ம எக்மோர் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு இன்குபேட்டரில் வந்து லேசாக வந்து தீ பிடிச்சிருக்குது. எப்படிங்க இன்குபேட்டரில் தீ பிடிக்க முடியும்? இவ்வளோ ஒரு கேர்லெஸ்ஸாக இருந்திருக்கிறாங்க. எவ்வளோ அந்த எக்யூப்மெண்ட்டை ஒரு கேர்லெஸ்ஸான எக்யூப்மெண்ட்டாக வச்சிருக்கிறாங்க. அதுக்கான சர்வீஸ் எல்லாம் பண்ணாங்களா என்ன? அது இதெல்லாம் வந்து தரமாக இருக்கணும். கேட்டிங்களா? இதெல்லாம் இருந்தால் தான் வந்து சரி. அது கேட்கும்போது எனக்கு மனசு இதாகுது. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இது நடக்குது. அது உங்களுக்கு நம்முடைய தேவைகளை கேட்கறதுக்கு சரியான நேரம் இந்த தேர்தல் டைம் தான். அங்கேருந்து 1 பவுன் நகையை நான் ஒன்று கொடுக்குறேன்னு சொன்னா ஸ்டாப். 1 பவுன் நகை எனக்கு தேவையில்லை. எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் என்னுடைய பேத்திக்கும் பேரனுக்குமான நல்ல மருத்துவத்தை கொடுங்க ஐயா எங்களுக்கு. அப்படி ஒரு தேர்தல் வாக்குறுதியை கேளுங்க. கேட்டிங்களா? நான் உடனே ஒரு கட்சியை மாத்திரம் சொல்கிறேங்க. இது எல்லா கட்சிக்காரங்கிட்டையும் கேட்டு நமக்குள்ளதை நம்ம வாங்கணும். இந்த மாதிரி இந்த நாடுகள் குறிப்பாக ரொம்ப ஹிஸ்டாரிக்கலி ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான நாடு நம்ம இங்கிலாந்து நாடு. இந்த யூகே நாட்டில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இவங்க வந்து கேட்டு 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 வாங்கினது தான். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். ஓகே, ஸோ இதோட இந்த வீடியோவுக்கு முடிச்சுக்கலாமா? இதுக்கு மேலே கும்பிட்றேன்னா என்ன ஆள்கள் வந்து கும்பிடி விடுவாங்க. இது எந்த ஒரு கட்சிக்கு இப்படிலாம் நான் பேசல. பட் இது நம்ம ஒவ்வொருவருடைய மனிதர்களுடைய இது உரிமை. எல்லா கட்சிகிட்ட பணம் வாங்கிட்டுலாம் கேட்குறேன். எங்கள் அட்ரஸ், இமெயில் எல்லாத்தையும் கொடுக்குறோம். ஆமா, அது நான் செய்றேன். யாராச்சும் கொடுக்கறதா கொடுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க மாட்டேன். நீங்க எனக்கு இமெயில் அனுப்புங்க. அக்கா நான் உங்களுக்கு பணம் வாங்கி தரேன், இமெயில் அனுப்புங்க, நான் கொடுக்குறேன். கேட்டிங்களா? ஓகே, ஸோ இந்த வீடியோவை நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். இந்த பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸை வந்து நிறைய பேருக்கு நீங்கள் இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஆம்பளைங்களோ பெண்களோ நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நிறைய பேர் இதனால பயன்படுவாங்க. ஸோ இந்த வீடியோ இங்கேயே முடிச்சுக்கிறேன். ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். until then bye.